Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒன்னு பார்க்க போறோம். என்ன அப்படினா இப்போ நம்ம இங்கிலீஷ்ல தமிழ்ல பேசும்போது சொல்வோம் நீ இன்னும் பில் பே பண்ணலனா பே பண்ணிடு. நீ இன்னும் கரண்ட் பில் கட்டலனா கட்டிடு. நீ இன்னும் சாப்பிடலனா சாப்பிடு. நீ இன்னும் மெயில் அனுப்பலன்னா அனுப்பு. நீ இன்னும் ட்ரெஸ் வாங்கலன்னா வாங்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நீ மெயில் அனுப்பவில்லை என்றால், நீ சாப்பிடவில்லை என்றால், நீ இன்னும் தூங்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் எப்படி இதை இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? டன். இப்போது நீ இன்னும் வாங்கவில்லை என்றால், நீ இன்னும் அனுப்பவில்லை என்றால், நீ இன்னும் சாப்பிடவில்லை என்றால், இந்த என்றால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த வாக்கியத்தோட எண்டில் வந்து என்றால் அப்படின்னு சொல்லி முடியுது இல்லையா. இதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இஃப் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அதாவது இந்த வாக்கியத்தோட தொடக்கத்தில் நான் அந்த இஃப் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த இஃப் யூஸ் பண்ணுவோம். இஃப்க்கு அப்புறமா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த சப்ஜெக்ட்டு ஹேவ் அண்ட் ஹேஸு, அப்புறம் வேர்ப் தேர்ட் ஃபார்மு எட் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஐ ஹேவன் சப்மிட்டட், ஐ ஹேவன் ஃபினிஷ்டு, ஐ ஹேவன் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து என்ன அப்படின்னா இஃப் சப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சருக்கு பிஃபோர் நம்ம வந்து இஃப் மட்டும் சேர்த்துறோம். சரியா? ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ நீ இன்னும் வாங்கவில்லை என்றால் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ இதில் நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா இதில் எல்லா பக்கமும் வேர்ப் தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். எடுத்த உடனே வாக்கியத்தோட தொடக்கத்தில் இஃப் யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்தது இந்த நீ இன்னும் வாங்கவில்லை என்றால் அந்த எண்டில் வந்து எட் யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போது நீ இன்னும் வாங்கவில்லை என்றால் அப்படின்னு இருக்கு இல்லையா. எடுத்த உடனே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இஃப் யூஸ் பண்ணணும். இஃப் அடுத்தது இதில் நீ அப்படின்றதா சப்ஜெக்ட்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் யூ. ஓகே. இஃப் யூ அடுத்து ஹேவ் இல்லைனா ஹேஸ் யூஸ் பண்ணணும். யூக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே. இஃப் யூ ஹேவ் அடுத்ததான் நம்ம என்ன எழுதணும்னா இது வாங்கவில்லை என்றால் இது நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த இடத்துல நம்ம நாட் யூஸ் பண்ணணும். சாரி, நாட் எழுதலை, நாட் யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ ஹேவ் இந்த இடத்துல ஹேவன்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். இஃப் யூ ஹேவன்ட் என்ன பண்ணலைன்னா வாங்கவில்லை என்றால் அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் வேர்ப் தேர்ட் ஃபார்ம் எழுதணும். அப்போது BOUGHT பாட். இஃப் யூ ஹேவன்ட் பாட். ஓகே. இஃப் யூ ஹேவன்ட் பாட் நீ வாங்கவில்லை என்றால் அதில் நீ இன்னும் வாங்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல எட் யூஸ் பண்ணணும். ஓகே. இஃப் யூ ஹேவன்ட் பாட் எட் அப்படின்னா நீ இன்னும் வாங்கவில்லை என்றால். ஓகே. இந்த சென்டென்ஸில் இஃப்பை மட்டும் மறைச்சிக்கோங்களேன். யூ ஹேவன்ட் பாட் இட் அப்படின்னா நீ இன்னும் வாங்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இஃப் அப்படின்ற வேர்டை மட்டும் சேர்த்தோன்னா இஃப் யூ ஹேவன்ட் பாட் இட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல நீ இன்னும் வாங்கவில்லை என்றால் வாங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பை நவ், இப்போவே வாங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பை நவ் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணலாம். இஃப் யூ ஹேவன்ட் பாட் இட் பை நவ் நீ இன்னும் வாங்கலான்னா இப்போ வாங்கு அப்படின்னு சொல்லும்போது இஃப் யூ ஹேவன்ட் பாட் இட் பை நவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நீ இன்னும் அனுப்பவில்லை என்றால் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல எடுத்தோன்னே என்ன யூஸ் பண்ணணும் இஃப் யூஸ் பண்ணணும். ஓகே. இஃப் அடுத்தது இஃப் யூ அடுத்தது என்ன எழுதணும் இஃப் யூ ஹேவன்ட் அனுப்பவில்லை என்றால் அப்படின்னா இஃப் யூ ஹேவன்ட் சென்ட் எட். இஃப் யூ ஹேவன்ட் சென்ட் எட் நீ இன்னும் அனுப்பவில்லை என்றால் அனுப்பு. சென்ட் இட். ஓகே. சென்ட் இட் நவ் இப்போ அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது சென்ட் இட் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இஃப் யூ ஹேவன்ட் சென்ட் இட் நவ் அப்படின்னு சொல்லலாம். நீ இன்னும் அனுப்பலைன்னா இப்போ அனுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து நீ இன்னும் சாப்பிடவில்லை என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம் இஃப் யூ ஹேவன்ட் eaten it நீ இன்னும் சாப்பிடவில்லை என்றால் eat now. ஓகே. eat now அப்படின்னா இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது eat now அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. if you haven't eaten yet eat now அப்படின்னு சொல்லி நீ இன்னும் சாப்பிடவில்லைன்னா இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது if you haven't yet eat now அப்படின்னு கேட்கலாம். ஓகே. அடுத்து நீ இன்னும் பில் கொடுக்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் if you haven't give the bill கொடுக்கல அப்படின்னா if you haven't give the bill
ஸோ இந்த இடத்துல given யூஸ் பண்ணும். ஏன்னா பிகாஸ் verb தேர்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணும். இஃப் யூ haven't given the bill, நீ இன்னும் பில் கொடுக்கவில்லை என்றால் give now, இப்போ கொடு அப்படின்னு சொல்லும்போது give now, இல்லைனா இப்போவே அதை கொடு அப்படின்னு சொல்லும்போது give it now அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்லைனா give that now அப்படின்னு சொல்லலாம். ஓகே, if you haven't given the bill, give it now அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், நீ இன்னும் சப்மிட் பண்ணவில்லை என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது if you haven't, ஓகே, if you haven't submitted, ஏன்னா பிகாஸ் இங்கே நம்ம வந்து verb தேர்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணோம். அப்போது if you haven't submitted, because submitted is a verb தேர்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ if you haven't submitted, என்ன சப்மிட் பண்ணலை, அவ்வளோதான். நீ இன்னும் காமனாக சொல்கிற பொதுவாக. இப்போ if you haven't submitted the project அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். if you haven't submitted the assignment அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம இங்கே யூஸ் பண்ண மறந்துட்டேன். நீ இன்னும் பில் கொடுக்கவில்லை என்றால் அப்படின்னா if you haven't given the bill yet, give it now அப்படின்னு சொல்லலாம். if you haven't submitted yet, ஓகே, submit now அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது submit now அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ if you haven't submitted yet, submit now அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நீ இன்னும் ஒர்க் முடிக்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்லும்பொழுது if you haven't முடிக்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கு. if you haven't completed, இல்லைனா finished யூஸ் பண்ணலாம். if you haven't completed the work, அடுத்தது இன்னும் அப்படின்ற வேர்டு வந்துருச்சு இல்லையா, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், yet யூஸ் பண்ணணும் இல்லையா. அப்போது ஆன்சர் என்ன, if you haven't completed the work yet, நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், complete it now, இல்லைனா complete now, complete it now அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது if you haven't completed the work yet, complete it now அப்படின்னு சொல்லலாம். நீ இன்னும் க்ளீன் பண்ணவில்லை என்றால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது இப்போ அம்மா வந்துட்டு வரப்போகிறாங்க. இப்போது அம்மா வந்து நமக்கு ஒரு ஒர்க் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து அந்த வீட்டு வேலையை நம்ம செய்யலை. அப்புறம் அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து மேனேஜர் வந்து ஏதாவது ஒர்க் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நம்ம என்ன அந்த வேலையை செய்யலை அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து நீ இன்னும் செய்யலையா, சீக்கிரம் செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அம்மாவே வந்து இப்போ வீட்டில் ஏதாவது ஒன்று உடச்சிட்டோம் அப்படின்னா, அம்மா வரதுக்குள்ளே அதை க்ளீன் பண்ணோம், அம்மா வரப்போகிறாங்க, நீ இன்னும் க்ளீன் பண்ணலன்னா க்ளீன் பண்ணு இப்போவே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம. அப்போது if you haven't cleaned, if you haven't cleaned yet, clean it now, clean it now, இப்போவே அதை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது if you haven't cleaned yet, clean it now அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே buy now, send it now, eat now, give it now, submit now, complete it now, clean it now அப்படின்னா, ஸோ இப்போவே வாங்கு, இப்போவே அனுப்பு, இப்போவே சாப்பிடு, இப்போவே கொடு, இப்போவே சப்மிட் பண்ணு, இப்போவே கம்ப்ளீட் பண்ணு, இப்போவே க்ளீன் பண்ணு. ஸோ அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இப்போ இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த ஃபோனுக்கு 40% ஆஃபர் இருக்குது. சாரி, இந்த இடத்துல இதை எழுதாமல் விட்டுட்டேன். இந்த ஃபோனுக்கு 40% ஆஃபர் இருக்குது, இன்னும் வாங்கவில்லை என்றால் இப்போ வாங்கு அப்படின்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா, இது உங்களுக்கான எக்ஸசைஸ். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் வந்து சென்டென்ஸ் இதனுடைய ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். பட் இதை எக்ஸசைஸை மட்டும் நான் இப்போது ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபோனுக்கு 40% ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம இது என்ன எழுதுவோம், திஸ் ஃபோன் இல்லைனா the phone அப்படின்னு கூட எழுதலாம். this phone இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம have இல்லைனா has யூஸ் பண்ணுவோம். இந்த this phone அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் நான் இங்கே has யூஸ் பண்ணுறேன். this phone has 40% ஆஃபர். அப்போது இங்கே நம்ம என்ன எழுதுவோம், if you நீ இன்னும் வாங்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்லும் பொழுது if you haven't bought it, if you haven't bought it, buy now, இப்போ வாங்கு அப்படின்னு சொல்லும்போது buy now அப்படின்னு சொல்லலாம், இல்லை buy it now அப்படின்னு சொல்லலாம். ஓகே, this phone has 40% offer, if you haven't bought it, buy now அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இந்த ஃபோனுக்கு 40% ஆஃபர் இருக்குது, நீ இன்னும் வாங்கலைன்னா வாங்கு
அப்படின்னு சொல்லி இப்போ வாங்கு அப்படின்னு சொல்லும்போது this phone has 40% offer if you haven't bought it now if you haven't bought it by now அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே 3 சென்டென்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் இது ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.